7.5% உள்ளிடஒதுக்கீடை கொண்டு வந்து சட்டம் இயற்றப்பட்டு அமுல்படுத்தப்பட்டு இன்றைய தினம் 3000 பேர் அரசு பள்ளியை படிக்கின்ற ஏழை எளிய குடும்பத்தை சேர்ந்த விவசாயி தொழிலாளி ஏழை தொழிலாளி நடுத்தர குடும்பத்தை சேர்ந்த மாணவ மாணவி இன்றைக்கு மருத்துவக் கல்விக்கு இடம் கிடைச்சி மருத்துவக் கல்வி பயின்று இருக்காங்க. இந்த மருத்துவக் கல்வி இடம் கிடைச்சாலும் அவர் ஏழை குடும்பத்தை சேர்ந்தவர்களா இருந்த காலத்தில் அந்த மருத்துவக் கல்வி கட்டணம் கட்ட முடியல. அதனால அதிமுக அரசு இருக்கின்ற பொழுது அந்த இடம் தேர்வு செய்யப்பட்டவர்களுக்கு அரசாங்கமே அந்த மருத்துவக் கல்வி கட்டணத்தை செலுத்தும் என்று உத்தரவு போட்டு ₹1 செலவு இல்லாம அரசு பள்ளியை படிக்கின்ற மாணவர்களுக்கு இந்த 7.5 உள் இடஒதுக்கீட்டின் மூலமாக இன்றைக்கு சேர்ந்து படித்துக் கொண்டிருக்கின்ற நிலை அதிமுக ஆட்சியிலே பார்க்க முடியும். அதோட கிராமத்திலிருந்து நகரம் வரை ஏழை மக்கள் அதிகமாக வசிக்கிற பகுதி கிட்டத்தட்ட 10 கிலோமீட்டர் 15 கிலோமீட்டர் நகரத்துக்கு சென்றால்தான் மருத்துவ வசதி கிடைக்கும். அப்படி கிராம பகுதியில் இருக்கின்ற மக்களுக்கு அந்த ஏழை மக்களுக்கு அந்த பகுதியிலேயே சிகிச்சை அளிக்கக்கூடிய அற்புதமான திட்டம் அம்மா மினி கிளினிக் திட்டம். சுமார் 2000 அம்மா மினி கிளினிக் கொண்டு வந்தோம். அந்த ஏழை மக்கள் அதிகம் வசிக்கின்ற பகுதியில் அந்த அம்மா மினி கிளினிக்கை திறந்து அங்க ஒரு MBBS டாக்டர் ஒரு செவிலியர் மருத்துவ உதவியாளர் நியமிக்கப்பட்டு அந்த பகுதி மக்களுக்கு உயர்தர சிகிச்சை அளித்தோம். அது பொறுத்துக் கொள்ள முடியாது. திரு ஸ்டாலின் அவர்கள் அந்த திட்டத்தை ரத்து செஞ்சார். திரு ஸ்டாலின் அவர்களே மீண்டும் அதிமுக ஆட்சி மலரும். இந்த ஏழை மக்களுக்கு கிராமத்திலிருந்து நகர வரை ஏழை மக்கள் வசிக்கின்ற பகுதியிலே 4000 அம்மா மினி கிளினிக் திறக்கப்படும்.